ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சீதா உள்ளே சாமி கும்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாங்க. ஆனால் அவங்க சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது கவனமே இல்லாமல் அங்கே மரத்தை சுற்றிட்டு இருக்கும்போது அங்கே கோயிலில் சாமி கும்பிட்றவங்க மாதிரி ஒரு லேடி சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்க அங்கே கழுத்தில் தாலியை பிச்சுட்டு வேகமாக ஓடிடுறாங்க. சீதா தாலி காணோம் அப்படின்னு தேடும்போது மீனாவை இடிச்சிட்டு தான் அந்த ஆள் ஓடுறாங்க. சீதாவை தேடி மீனா உடனே வராங்க. இங்கே தாலியை காணோம் அப்படின்னு அலற சத்தம் மீனாவுக்கு கேட்குது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஓடி போய் பார்க்குறாங்க சீதா கிட்ட. என்னாச்சு சீதா அப்படின்னு கேட்கும்போது, தாலியை காணுக்கா, இப்போதாக்கா சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன், காணும் அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. என்ன சீதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா ரொம்ப பதற ஆரம்பிச்சிடுறாரு. சரி ஒன்றும் ஆகாதுவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா சத்யாவை, அதாவது சீதாவை கூப்பிட்டுட்டு வெளியில் வராங்க. வெளியில் உடனே எல்லாம் ரொம்ப பதற்றமாக ஓடி வரத்தை பார்த்து எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு சத்யாவுடைய அம்மா சத்யா எல்லாருமே கேட்குறாங்க. ஸ்ருதி, ரவி, மனோஜ் எல்லாருமே அப்போ தான் என்னாச்சுன்னு கேட்கும்போது, சீதா கோயிலில் சாமி கும்பிட்டு இருக்கும்போது தாலியை காணுமா அப்படின்னு சொல்லுவோம். தாலியை காணுமா, எங்கேயாச்சும் கலண்டு விழுந்துருச்சா இல்லை தொடச்சிட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, தாலி கழுத்தில் போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் இருந்தேன். அங்கே கூட்ட நெரிசலில் ஒருத்தர் மாற்றி இடிச்சிட்டே இருந்தாங்க. அப்போ தான் என் தாலி காணாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே சீதா பயப்படுவோம். அப்போ தாலியை யாரோ கழட்டிட்டு போயிருக்காங்க, திருடிட்டு போயிருக்காங்க. ஏம்மா கழுத்தில் தாலி போட்டிருக்க, யாராச்சும் கழட்டிட்டு போகிறது கூட தெரியாமல் எப்படி இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சத்யாவுடைய, அதாவது மீனாவுடைய மாமியார் கேட்குறாங்க. இதுக்கு பதிலே இல்லை சீதா கிட்ட. ரொம்ப பதறாங்க. என்ன மீனா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. உடனே முத்துவுமே வண்டியை நிறுத்திட்டு வேகமாக பார்த்தீங்க அப்படின்னா இறங்கி வராரு. என்னாச்சு மீனா அப்படின்னு. ஏங்க சீதா சாமி கும்பிட்டுட்டு இருக்கா, தாலியை காணுமே, யாரோ அறுத்துட்டு போயிருக்காங்க போல இருக்குது, அதாவது திருடிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே என்ன மீனா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் எல்லா இடத்துலையுமே எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க தேடி பார்க்குறாங்க. ஸோ எங்கேயுமே காணோம். சீதா ரொம்ப அழுகுறாங்க. தாலியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்க வைக்கிற வேலைக்கு அசால்ட்டாக தாலியை தொலைச்சிட்டு நிற்கிறா பாரு இந்த பொண்ணு. கழுத்துலேருந்து ஒருத்தன் தாலியை பிடுங்கிட்டு போகிறது கூடவா தெரியாமல் இருந்திருக்கணும் அப்படின்னு ஒருத்தன் என் பக்கத்தில் அப்படி யாருமே வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கவும் மீனாவுக்கு ஒரு டவுட் வருது. ஏங்க நான் சீதாவை தேடி உள்ளே போகும்போது ஒரு ஆள் வேகமாக அந்த பக்கம் தான் என்னை இடிச்சிட்டு ஓடினாங்க. அது லேடி மாதிரி தான் இருந்துச்சு, தலையில் முக்காடெல்லாம் போட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லவும், அப்போனா அவன் தான் தாலியை திருடிட்டு போயிருக்கணும் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க நீங்களும் அவன் தானே சொல்கிறீங்க மீனா, தெரியலையே, தேடி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே சீதா அழுதுகிட்டே ஃபோன் பண்ணி அருணுக்கு விஷயத்த சொல்கிறாங்க. விஷயம் தெரிஞ்ச உடனே அருண் பயங்கரமாக கோபப்படுறாரு. நேராக வேகமாக இங்கே ஓடி வராங்க. வந்த உடனே என்னாச்சுன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன், காணும் அப்படின்னு சொன்னது. உன்னை யார் இங்கே வர சொன்னது? நான் தான் உன்னை அப்போவே சொன்னல நீ எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. உன்னை யார் என்ன மீறியும் நான் அப்படியே சொல்லியும் வேண்டான்னு சொல்லியும் கேட்காம நீ இந்த இங்கே வந்திருக்கல, நீ இந்த பூஜைக்கு உனக்கு என்ன சொன்ன? அப்படியெல்லாம் யாருக்காகவும் நீ போக வேணான்னு சொன்னா இல்லையா? என்னை மீறி நீ உன் மாமாவோட பூஜை போகிறதுக்கு வந்திருக்கனா உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கோ, என்னை விட அவன் தான் உனக்கு முக்கியமாக போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அருண் பேசிகிட்டு இருக்கவும் எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. முக்கியமாக சீதாவுடைய அம்மாவுக்கு, அதுக்கப்புறம் மீனாவுக்கு, சத்யா, ஏன் முத்துவோடைய அம்மா அப்பாவுக்கு கூட, ஸ்ருதி, ரவிக்கு கூட என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்கள்? இது அவங்க அக்காவுடைய ஹஸ்பண்டோடைய பூஜை, கூப்பிட்டுருக்காரு, அது எப்படி சீதா வராமல் இருக்க முடியும்? ஆக்சுவலி நீங்களும் வேலை இல்லைன்னா இதுக்காக வந்திருக்கணும். இப்படி சீதா மட்டும் வந்திருக்காங்க, அவங்க வந்த இடத்துல இப்படி தெரியாமல் நடந்துடுச்சு, அதுக்கே இப்படி கோவப்படுறீங்க? சீதா இங்கே வந்ததுனால தான் இவ்வளோவுமே ஆச்சு, வீட்லேயே பேசாமல் இருந்திருந்தா எதுவுமே நடந்திருக்காது அப்படின்ற மாதிரியே பேசுகிறீங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்லுவோம். நீங்கள் யார்? நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருங்க, நான் சீதா கிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை இப்படிலாம் பேசுறீங்க, இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கல, இங்கே தான் நின்றுட்டு இருந்தான், இப்போ தான் நான் உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வரேன்னு வந்தா, அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அத்தை வேண்டாம் அத்தை, என்னை பேச வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் போயிட்டு உள்ளே இருக்கிற எல்லா சிசிடிவி கேமரா செக் பண்ணி பார்க்கலான்னு கோயிலில் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே சாமி கும்பிட்டுட்டே இருக்கும்போது இடிச்சிட்டு கழுத்தில் இருக்கவன் தாலியை கழிச்சிட்டு போகிறாங்க. அதை சீதா கவனிக்கவும் செஞ்சிடுறாங்க கொஞ்ச நேரத்துலேயே. அப்போ தான் உன் கழுத்தில் தாலியை பிடுங்கிட்டு போயிட்டு 5 நிமிஷம் கழிச்சு நீ செக் பண்ணி பார்க்குறல, அந்த அளவுக்கு நீ என்ன எதில் ஞாபகத்தை வச்சுட்டு சாமி கும்பிட்டு இருந்த அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க. எங்கள் கோயில் என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? எல்லாரும் சாமி கிட்டே வேண்டிட்டு தான் கண்ணை மூடிட்டு கும்பிட்டுட்டு இருந்தாங்க. யாருக்கு என்ன தெரியும் இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு, இதுக்கு எதுக்கு சீதா அவன் தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு இங்கே மீனா மற்றவங்க எல்லாருமே சொல்லவும்,
அப்போ தான் சீதாவுமே ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அவளே தாலியை காணணும் அழுதுட்டு இருக்கா. நீங்கள் என்ன எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? சரி, சிசிடிவி கேமராவில் யார் தாலி எடுத்துகிட்டு போனதுன்னு தெரிஞ்சிருக்கு, ஆனால் முகம் தெரியல. இதை வச்சு வெளியில் எந்த பக்கம் போயிருக்காங்க அப்படின்னு வெளியே இருக்கிற கேமராவை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ தான் வந்து வெளியில் வந்து இந்த சைடு வந்து ரைட் சைடு போயிருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதில் வந்து முகம் கிளியராக தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி மீனாவையும் அவன் இடிச்சிட்டு போனது அந்த கேமராவில் பதிவாயிருக்கு. அப்போது அவங்க தான் அந்த முக்காடை போட்டிருந்தவங்க தான் தாலி அறுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்ட்டு முடிவும் செஞ்சிடறாங்க. ஆக்சுவலி அது ஒரு லேடி கிடையாது, ஜென்ட்ஸ் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அருண் வந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க, நல்லா நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். அவங்க கழுத்துலேருந்து பிச்சுட்டு போகும்போது அவன் கையில் என்ன தெரியுதுன்னு. எல்லா லேடிஸை மாதிரியும் ஒன்றும் வளையல் போட கிடையாது, சும்மா அவன் முக்காடு மட்டும்தான் போயிருக்கான். அது மட்டும் இல்லாமல் உங்களை இடிச்சிட்டு போகும்போதும் பாருங்கள் நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லவும் எனக்கு நினச்சேங்க இது ஒரு லேடி மாதிரி தெரியலன்னு. அப்போவே இடிக்கும்போதே யாரோ ஒரு ஆம்பளை மேலே இடித்தா எப்படி இருக்குமோ அப்படி தான் தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவும் சொல்லுவோம். அப்போ தான் உடனே முத்து கால் பண்ணி ஏங்க இடிச்சிட்டு போனது உண்மையிலே ஆம்பளை தாங்க, பொம்பளை கிடையாது அப்படின்னு மீனா சொல்லவும் என்ன சொல்கிறீங்க? ஆமாங்க, இங்கே அருண் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து கேமராவெலாம் செக் பண்ணி பார்த்தோம், இதில் தெரியுது, ஆனால் ஆள் யாருன்னு தெரியல அப்படின்னு சொன்னதும் ஓ அப்படியா மீனா, சரி அந்த சிசிடிவி கேமரா மட்டும் காப்பி பண்ணி எப்படியாச்சும் என் ஃபோனுக்கு அனுப்பிச்சிரு. அவர் யார், அந்த முக்காடு போட்டிருந்தவ எப்படி இருந்தா என்ன ஏதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முத்து சொல்லவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை காப்பி பண்ணி கொடுங்க அப்படின்னு. ஸோ கோயிலே வந்து மீனா அதை காப்பி பண்ணிக்கிட்டு இங்கே முத்துவுக்கு அனுப்புகிறாங்க. ஆமாம், அவ எதுக்கு தேடி போயிருக்கான், என் பொண்டாட்டியோட தாலி காணாமல் போயிருக்கு, எப்படி என்ன பண்ணி தேடி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியும். இதில் நடுவில் அவன் எதுக்கு முகம் நடிக்கிறான், என்ன அப்படியே உள்ளது வந்து பேர் வாங்கலான்னு பார்க்குறேன். அவனே ஒரு ரவுடி தான், ஆள் வச்சு அவனே கூட இப்படிலாம் பண்ணியிருக்கலாம். ஏன்னா திடீர்னு இவ்வளோ பெரிய வேன் வாங்கிருக்கீங்க, அதுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து வந்துச்சு, என்ன இப்படி தான் ஏதாச்சும் திருட்டுத்தனம் பண்ணி இப்படி தான் வேன் வாங்கினீங்களா அப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் அருண் வந்து பேச ஆரம்பிச்சதும் எல்லாருக்குமே கோவம் வருது. என்னப்பா அருண், பார்த்து பேசு, அவனை பார்த்து என்ன பேசிகிட்டு இருக்கா நீ, இன்னும் அந்த வேனுக்கு ₹1 கூட பணம் கட்டலை. அவன் லீவில் தான் அந்த வேனை வாங்கியிருக்கான், மாதம் அவன் லோன் கட்டணும், இன்னும் ஒரு லோன் கூட அதுக்கு கட்டவே இல்லை, இப்போ தான் பூஜை போட்டிருக்கான், அதுக்குள்ளே முத்துவை பற்றி இப்படி தப்பாக பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோவப்பட்டு அவருடைய அப்பா பேசவும் மாமா விடுங்க மாமா, என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அவர் பேசிகிட்டு இருக்காரு, கோவத்தில் தேடட்டும், அவரே போய் தேடி கண்டுபிடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா சொல்லிட்டு அமைதியாக விட்டுடுறாங்க. அருண் வந்து வீட்டுக்கு போ, முதல்ல அதை தேடி கண்டுபிடிச்சிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு அருணும் தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக போயிருக்காங்க. தாலியை தொலைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு நல்ல காலம் நடக்கிற போது இப்படியே அபசகனமாக நடக்கணும் அப்படின்னு விஜயா வாயை வச்சுட்டு அமைதியாக இல்லாமல் அவங்க ஒரு பக்கம் பேசுகிறாங்க. மீனாவுக்குமே இது கஷ்டமாக இருக்குது. முதல்ல அவர் வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி ஒரு பிரச்சனை நடந்துடுச்சு அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணவும் செய்கிறாங்க. சீதாவை அழுகன்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. சத்யா ஒரு பக்கம் தேடி போயிருக்காங்க. அதே சமயம் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பவும் செய்கிறாங்க. பூஜையை முடிச்சுட்டு ஸ்ருதியும் கூட தான் இருக்காங்க, மீனா கூட சீதா எல்லாருமே அந்த கோயிலில் ஏதோ உட்காந்துட்ருக்காங்க. வீட்டுக்கு போகிறது கிடையாது, அழுதுகிட்டே வந்து பெருங்கடத்தோடு இப்படியே எப்படி இருப்பேன் மீனா, சீதா இந்த கைத்தையாச்சும் கட்டிக்கோ அப்படின்னா அந்த கோயில் இருக்கிற ஒரு கைத்தை எடுத்துகிட்டு வந்து தாலி கயிறு வந்து மீனா கொடுக்குறாங்க. எனக்கு வேணாக்கா, எனக்கு அந்த தாலி தான் வேணும், அவர் கட்டுற தாலி தான் வேணும், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குக்கா, இப்படி தாலி பிச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னா எனக்கு இது அபசகனம் மாதிரி தெரியுதுக்கா, அவருக்கு ஏதாச்சும் ஆக போதா இல்லை எனக்கு ஏதாச்சும் ஆக போதா ஒன்றும் தெரியல அப்படின்னு சீதா ரொம்ப பயப்படுறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது சீதா, இதான் மாப்பிள்ளை தேடி போயிருக்காங்களா 2 பேரும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லவும் முத்து அந்த சிசிடிவி கேமரா வந்த உடனே அதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துடுறாங்க. செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா அதில் வந்து அது யாருன்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ கோயிலேருந்து வெளியே ஓடினதுக்கப்புறமா அந்த முத்து வந்து அந்த ஆளு யாரும் பார்க்க கிடையாது, அந்த லேடி கெட்ட போட்டுட்டு போனவங்கள சிசிடிவி கேமரா பார்த்த உடனே கொஞ்சம் தூரத்துலேயே வந்து சந்தேகப்படும்படி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ யாரை தேடுதுன்னு முத்துக்கு ஒன்றும் புரியலை. அப்போது அந்த ஆள் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் தூரம் வேகமாக ஓடின உடனே சாரியெல்லாம் அந்த வேஷத்தை கழிச்சிட்டு ஆம்பளை மாதிரி போயிட்டு நின்றுக்கிறாங்க. அப்போ முத்து எல்லா இடத்துலையும் வேகமாக எல்லாரும் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஆள் எதுவுமே தெரியாத மாதிரி டீ கடையில் போயிட்டு நின்றுட்டு இருக்கவும் அப்போது இந்த கேமராவில் இருக்கிறவங்களே எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா, இந்த சைடு யாராச்சும் சந்தேகப்படும்படி ஓடினாங்களான்னு எல்லா இடத்துல விசாரிக்கிறாங்க. யாருமே தெரியலன்றாங்க. முத்து வந்து கடைசியாக அந்த திருநவங்கிட்டே போயிட்டு இவங்களை எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா, இந்த சைடு போனாங்களா, இந்த புடவை கட்டிட்டு இந்த மாதிரி சாரி கட்டிட்டு இந்த ட்ரெஸ் போட்டுட்டு அப்படின்னுலாம் முத்து கேட்கவும் இல்லைங்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முத்து அங்கே நின்றுட்டு இருக்கவும் இந்த ஆள் முத்து வெவ்வே குறுகுறுன்னு பார்க்குறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக எஸ்கேப் ஆகி போகவும் செய்கிறாரு. எப்பா காசு கொடுத்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லவும் இந்த ஆள் வந்து பாக்கெட்லேருந்து காசு எடுக்கும்போது அதில் செயின் சவுண்டு
கேட்டுருது. இதை கேட்ட உடனே முத்துவுக்கு சந்தேகம் வந்துடுது. இந்த ஆளை பார்க்கவே தப்பான ஆள் மாதிரி தெரியுறான். என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு. என்ன உங்கள் ஜோப்பில் என்ன சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லையே சில்றா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காட்டுங்க அப்படின்னு சொல்லவும், ஏன் ஜோப்பில் இருக்கிற துட்டை உனக்கு எதுக்குடா காட்டணும், யாரா நீ வந்து எதுக்கு என்கிட்ட கேட்டுட்ருக்கா அப்படின்னு உடனே அவர் கோவப்படவும் செய்கிறாரு. என்னடா மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்கா, என்னது இது பாக்கெட்டில் எது சத்தம் கேட்குது காட்டுன்னு தானே சொன்னேன் ஏன்டா ராஸ்கல் அப்படின்னு முத்துவும் அவர்கிட்ட சண்டைக்கு போகவும், அப்போ தான் அந்த ரவுடியுமே வந்து தப்பிச்சு ஓட பார்க்குறாரு. முத்து ஓடி போய் கண்டுபிடிச்சி பயங்கரமாக அடின்னு அடித்து தாலியையும் வாங்கிடுறாங்க. வாங்கினதுக்கப்புறமா முத்துவோட கண்ணில் மண்ணை தூவிட்டு அந்த ஆள் வந்து அங்கேருந்து ஓடி போயிடுறான். அப்படி போனதுக்கு அப்புறமா தான் இங்கே நம்ம முத்துவுமே தாலி எடுத்துட்டு வேகமாக கோயிலுக்கு வராங்க. இங்கே முத்துவோடைய அம்மா அப்பா அதுக்கப்புறம் சீதா சத்யா வந்து அப்போ தான் வராங்க. அங்கே தாலியை காணுன்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது முத்து வராரு. முத்து வந்த உடனே சீதா தாலி கிடச்சிருச்சு மீனா அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம் மீனா கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து கண்டுபிடிச்சிட்டியாப்பா அப்படின்னு அண்ணாமலைக்குமே அப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே தேடிட்டே போயிட்டு இருந்தப்பா மீனா அந்த சிசிடிவி கேமரா அனுப்புனதுக்கப்புறமா அது எல்லாருக்கிட்டையும் காட்டி இந்த மாதிரி புடவை கட்டிக்கிட்டே யாராச்சும் இந்த பக்கம் போனாங்களா, இதை வந்து ரவுடி திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அங்கே டீ கடையிலே ஒருத்தர் நின்றுட்டு இருந்தான். அவங்ககிட்ட கேட்டால் இல்லைன்னு சொன்னான். அவன் பாக்கெட்லேருந்து டீ கொடுக்க காசு எடுக்கும்போது சத்தம் கேட்டுச்சு. என்னென்னு சந்தேகப்பட்டு கேட்டால் தெரியலன்னு சொன்னான். பிடிச்சி அடித்து துவைச்சு அப்புறம் தான் தாலி அவங்ககிட்ட தான் இருந்துச்சு. அவன் தான் திருடிட்டு போய்க்கான்னு தெரிய வந்துச்சு. அவனை கண்டுபிடிக்கலான்ற வேலைக்கு அவன் யார் என்னன்னு சொல்லிட்டு அவன் அடையாளம் கூட தெரியல. பின்ன அவனை நான் பார்த்தது கூட இல்லை. ஆனால் அவன் வந்து அங்கேருந்து வேகமாக என் கண்ணில் மண்ணு தூவிட்டு ஓடிட்டாமே, நான் கண்டுபிடிக்கல. ஆனால் அந்த ஆளை நான் பார்த்துட்டேன். இன்னொரு தடவை எங்கேயாச்சும் என் கண்ணில் மாட்டினா கண்டிப்பாக அவனுக்கு ஜெயில் தான், அதுக்குள்ளே தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சீதாவுமே ரொம்ப தேங்க்ஸ் மாமா, என் தாலியை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்து சீதா பத்திரமா வச்சுக்க கூடாதா, தங்க வைக்கிற விலைக்கு எல்லாரும் இப்படி தான் திருடிட்டு போகணுன்னு பார்ப்பாங்க. எல்லாரும் வெளியில் போகும்போது அவங்கவுங்க நகையை போட்டுட்டு இருக்கிற ஜுவல்ஸ் எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா அதாவது எல்லாருக்கிட்டையும் முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அழுகாத, சாமியை கும்பிட்டுட்டு இந்த தாலியை உன் கழுத்தில் போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு முதல்ல ஃபோன் பண்ணி சொல்லணும்னு ஃபோன் பண்ணி சத்யாவுக்கு தேடிட்டு போயிருக்கிற எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்ன உடனே அப்போ தான் அருண்மே அங்கே வராரு. வந்த உடனே சீதா அப்படின்னு சொன்ன உடனே இங்கே பாருங்கள் தாலி கிடச்சிருச்சு அப்படின்னு. சீதா மாப்பிள்ளை கையாலே அது உன் கழுத்தில் போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாப்பா, இது தெரியுமா ஒரு தப்பு நடந்துச்சு, அது உன் கையாலே போட்டுரு அருண் அப்படின்னு சொன்னதும் இப்போது முத்து தான் கண்டுபிடிச்சி கொடுத்தான் அப்படின்னு முத்துவை பெருமையாக பேசின உடனே நல்ல வேலை அப்படி கண்டுபிடிச்சிட்டு வந்து கொடுத்துட்டாரு, எதுவும் ஆகலை, தாலி மட்டும் காணாமல் போயிருந்தா என்ன ஆகுறது, யாருக்காச்சும் பிரச்சனை நடந்திருக்கும், ஆபத்து ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு. பிரச்சனையே அவனால தானே, அவன்கிட்ட இங்கே சீதா வந்ததுனால தானே பிரச்சனையே. சீதா உனக்கு எத்தனை தடவை சொன்னேன் அப்படின்னு. மாப்பிள்ளை கோவப்படாதீங்க, கோவப்பட நேரம் இதில் சீதா கழுத்தில் இதை போடுங்க அப்படின்னு சொன்னதும் உடனே அருண்மே சீதா கழுத்தில் இதை போடுறாங்க. அப்படி போடும்போது அங்கே பூசாரியும் பூஜை பண்ணுறாங்க, ஆசீர்வாதம் பண்ணுறாங்க, எல்லாருமே பூ கொடுக்குறாங்க. அதை போட்டதுக்கு அப்புறமா ரெண்டாவது தடவையாக அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்குது அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து ரவி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு. அப்போது அமைதியாயிடுறாங்க. எப்படியோ சீதா அவங்க தாலியை திரும்ப கிடச்சிருச்சு. முத்து பயங்கர பிரில்லியன்ட், எப்படியோ கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு தாலியை கண்டுபிடிச்சிட்டிங்க. ஆனால் வந்து திருநையும் பிடிச்சி அடித்து போலீஸில் ஒப்படைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லவும், கவலைப்படாத பழங்குறல, கண்டிப்பாக அவனும் கிடச்சிருவான் அப்படின்னவும், என்னடா நீயே திருடிட்டு ஒரு வேளை நீயே பிளான் போடுறியா, நீயே திருடிட்டு ஓடி போயிட்டு இப்போ நான் எங்கே கண்டுபிடிச்சிருக்கணும் சிசிடிவி கேமரா பார்த்து அப்படின்னு உடனே நீயே திரும்ப எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற மாதிரி திருடனை பிடிச்சிட்டேன்னு ட்ராமா போடுறியா அப்படின்னு அருண் பேச ஆரம்பிச்சிடும். எல்லார் முடியோடும் எல்லாருக்குமே கோவம் வருது. எல்லாருமே எதுக்கு இப்படி பேசுறீங்க அப்படின்னு அருண் கிட்ட கேட்குறாங்க. பின்ன என்னங்க, அதில் லேடி கிடையாது ஆம்பளை தானே வேஷம் போட்டுட்டு திருடிட்டு போனா, அதுக்குள்ளே இவர் எப்படி கரெக்டாக அவனை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு. ஏங்க அது அவருடைய திறமை, அவர் கண்டுபிடிச்சி எப்படியாச்சும் இப்போ தாலியை மீட்டு வந்து கொடுத்துருக்காரு. அதை நினச்சி அவருக்கு சந்தோஷப்படாமல் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லாமல் அவர் மேலே சந்தேகப்பட்டுட்டு இருக்கீங்க. அவர் இங்கே தானே கார் ஓட்டிக்கிட்டு அதாவது வண்டியை ஓட்டிக்கிட்டு வேனை மின்னுக்கு பண்ணுக்குமா நவித்திட்டு கோயிலை ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தார், அதுக்குள்ளே எப்படி அவர் எடுத்துகிட்டு போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா பேசுகிறாங்க. தேவையில்லாமல் அவர் மேலே ஏதாச்சும் பழி போடணும்னு போட்டுட்ருக்காதீங்க அப்படின்னு கோவப்படுறாங்க. என்ன சீதா இதெல்லாம் அப்படின்னு. ஏங்க மாமா கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டு வந்து கொடுத்துருக்காரு. மாமா வேனில் ஏறி உட்காந்து எலுமிச்சை பழத்தை ரசிக்கிட்டு இருக்கும்போது தான் நான் கோயிலுக்குள்ளேயே வந்தேன். கோயிலை ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கும்போது மாமா எப்படி என் தாலியை எடுத்துகிட்டு போயிருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய அபாண்டமாக பழியாக இருக்குது. மாமா இதெல்லாம் செஞ்சுருக்க வாய்ப்பே இல்லை. என்னமோ நீங்கள் தேவையில்லாமல் சந்தேகப்பட்டுட்டு யார் மேலே இருக்கிற கோவத்தை மாமா மேலே காட்டுறீங்க அப்படின்னு சொல்லவும், எனக்கு உன் மாமா மேலே தான் கோவமே. இங்கே எதுக்கு நீ வந்த, முதல்ல கிளம்பு, எல்லாத்தையும் இவன் தான் செஞ்சுருப்பான், கூடிய சீக்கிரம் யார் இதை செஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அருண் கூப்பிட்டுட்டு கிளம்புறாரு. அப்போது முத்துக்கு அவ்வளோ கோவம் வருது, பயங்கரமான கோவம். விடுமினா எல்லாம் என் மேலே இருக்கிற கோவத்தில் அவன் அப்படி பேசிட்டு போகிறான்
போகிறான். நான் இதை பண்ணியிருக்க மாட்டேன்னு அவனுக்கே நல்லா தெரியும், வேணும்ன்ட்டு என்னை அசிங்கப்படுத்தணும் அப்படி பேசிட்டு போகிறான், விடு அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துவுமே என்ன முத்து இது, நீ நல்லது செஞ்ச கூட அருண் இப்படி உனக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாமல் உண்மையிலே பழைய போட்டுட்டு போகிறானே அப்படின்னு. விடுங்கப்பா, இதெல்லாம் பழகி போச்சு, சீதாக்காக, சீதா நல்லா இருக்கணும்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் சீதாவுமே சாரி மாமா அவர் பேசினதுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. விடு சீதா அப்படின்னு சொன்ன உடனே சீதா வந்தியா அப்படின்னு கத்துறாரு. உடனே நீ போ அப்படின்னதும் சீதாவும் போயிடுறாங்க. என்னடி இது, சின்ன மாப்பிள்ளை இப்படி இருக்காரு, சீதாவோட வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நம்மக்கிட்ட தான் கோவப்படுறாரு, சீதா மேலே அவர் பாசமாக தான் இருப்பார் அப்படின்னு மீனா ஏதோ சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ, ஒருத்தன் அது படிக்கலைன்னா கூட அவன் மேலே திருட்டு படத்தை கட்டுறாங்க, நல்லது செஞ்சால் கூட இன்னொருத்தன் கேவலமாக பேசினா கூட அவனை புகழ்ந்து வச்சு பேசுகிறாங்க அப்படின்னு இங்கே விஜயா ஒரு பக்கம் பேச ஆரம்பிக்கிறாங்க. தேவையில்லாத பேசிகிட்டு இருக்காத விஜயா, நேரம் ஆயிடுச்சுல கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணாமலை. சரி கிளம்புறோம் மீனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. சரி மாமா அப்படின்னு ஸ்ருதி ரவியும் கூட நாங்களும் ரெஸ்டாரண்ட் கிளம்புறோம் அப்படின்னு கிளம்பிடுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.